ஒன்னுடைய படக்கதையும் அதில் வரும் உண்மை நிகழ்ச்சிகளையும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு துரேந்தர் 2, அதாவது துரேந்தர் ரிவெஞ்ச் அப்படின்ற பேர்ல நம்முடைய ரன்வீர் சிங் நடித்த மற்றும் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துல வர கதையும் எப்படி உண்மைகளோட சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அது வேற இல்லாம இந்த படத்துல ரஜினி சார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு இது போட்டிருந்தாரு. அது மிகப்பெரிய பேசு பொருளா அமைஞ்சது. இதுல சொல்லப்பட்ட அரசியல் உண்மைதானா, அது உண்மை கதையோட சம்பந்தப்படுத்தி அதனுடைய ஈவெண்ட்ஸோட சேர்த்து எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இதில் சொல்லப்படும் அனைத்து அரசியல் நிகழ்வுகளும் அரசியல் காட்சிகளும் உண்மைதானா அப்படின்றத நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு காணொலி போடுறோம். பாருங்க, இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு பிறக்க வாய்ப்பு இருக்கு. இந்த துரேந்தர் ரிவெஞ்ச் அப்படின்ற இந்த படத்துல எப்பயும் போல நம்முடைய அதுக்கு அர்த்தம் இல்லை, போன வீடியோல போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால, துரேந்தர் அப்படின்னா ஒரு வேலையில் மிகவும் திறமையானவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதுல இந்த படத்துல வர படமும் உண்மை கதையும் நம்ம சம்மந்தப்பட்ட இந்த படத்துல பார்க்க போறோம். இல்ல ரன்வீர் சிங் ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த துரேந்தர் ரிவெஞ்ச் படத்துல. அவர் கூட நம்முடைய சஞ்சய் தத், நம்முடைய மேடி மாதவன், அக்ஷய் கண்ணா, மேலும் நம்முடைய அர்ஜுன் ராம்பால், ராகேஷ் பேடி போன்ற ஹிந்தி பிரபலங்களும், சாரா அர்ஜுன், தனிஷ் பாண்டோர் போன்றவர்களும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல யார் இந்த துரேந்தர் அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கோட இந்த படம் ஆரம்பிக்குது. அது உண்மை கதை கிடையாது. நம்ம அதை பத்தி ரொம்ப கதையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பேக்ரவுண்ட்ல அவருடைய இளமை பருவத்துல அவர் துரேந்திர ஆவது மாறுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண ஒரு மிலிட்டரியில சேரக்கூடிய ஒரு சோல்ஜரா தான் இருக்காரு. ஆனா அவர் சம்பந்தப்பட்ட அந்த கிராமத்துல அவருடைய இரு தங்கைகளை கடத்திட்டு ஒரு தங்கையை மானபங்கப்படுத்தி இன்னொரு தங்கையும் அதே போல மானபங்கப்படுத்துறதுக்காக ஒரு குரூப் ஒரு சின்ன தகராறுல ஒரு குரூப் எடுத்துட்டு போயிட்டு அந்த சின்ன தங்கச்சியை வச்சு பெரிய குரூப்னா அது பெரிய ரவுடிசம் உள்ள ஒரு குரூப், துப்பாக்கி தோட்டலா இருக்கிற ஒரு குரூப் இந்த மாதிரி அவரோட தங்கச்சியை கடத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. அவர் அந்த தங்கச்சியை எத்தனை கேட்டு பார்த்தா அவங்க விடாதால தன்னுடைய பால்ய சிநேகிதர், அதாவது சின்ன வயசுல இருந்து நண்பரா இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. இவர் யார் அப்படின்னா போதைப் பொருள் கடத்தக்கூடிய அவங்க அப்பா. இந்த போதைப் பொருள் கடத்தல்ல போதைப் பொருளை விநியோகப்படுத்துறது, கடத்தல் தான் இவருடைய தொழில். இவங்க அப்பாவும் அதே வேலையை பார்த்ததால இவருக்கு பல பேர்கிட்ட பரிச்சயம் அதிகமா இருக்கும். அதனால நம்முடைய ஹீரோ ரன்வீர் சிங் என்ன பண்றாரு, இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய மாஃபியா கிட்ட போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க துப்பாக்கி, போதை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேல் பண்றாங்க இந்தியாவுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஒருத்தர் துப்பாக்கியை வாங்கிட்டு தன் தங்கச்சிக்காக அந்த ரவுடிங் எல்லாரும், ஒரு போலீஸ்கார் மிலிட்டரியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்றாரு, தன் தங்கைக்காக துப்பாக்கியை கையில ஏந்தி அவங்க எல்லாரையும் கொன்னு கூச்சி என்ன ஆயிடுறாருன்னா ஒரு தீவிரவாதியா மாறிடுறாரு. இவர் தீவிரவாதியா மாறினோன்னு என்ன பண்ணுவாங்க, இவர் எட்டுன்னு போயிட்டு ஜெயில எதுவுமே அடைச்சிருவாங்க. இதுக்கிடையில அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நண்பன் கிட்ட தன் நண்பன் தன் தங்கையை காதலிக்கிறாருன்னு தெரியும் அவருக்கு. ஒரு நண்பன் என் தங்கச்சி நல்லா பாத்துக்கப்பா, நீ உன்னுடைய போதைப் பொருள் எல்லாம் விட்டுட்டு என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறதா பாத்துக்கோ, இல்லைன்னா என் தங்கச்சி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தங்கச்சி கிட்டையும் இந்த பையன் போதைப் பொருள் கண்டினியூ பண்ணானா நீ அவங்ககிட்ட வாழாத, தனியா வந்துடு அப்படின்னு சொல்லி தங்கைக்கு அறிவுரை சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆனா அங்க எப்பயும் போல படத்துல ஒரு ட்விஸ்ட், நம்முடைய மாதவன் நம்முடைய ஹை இன்டெலிஜென்ட் இந்தியாவிலேயே அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே அங்க பாகிஸ்தான் நடக்கக்கூடிய தீவிரவாத பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்கிருந்து யாருன்னா சாகிறதுக்கு தயாரான எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம தூக்கு தண்டனை, ஆயுள் கைதி போன்றவர்களை தேர்ந்தெடுத்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறது மூலமா நீங்க தொடர்ந்து உயிர் வாழ வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி பண்றீங்களான்னு சொல்லி சில பேரை கேட்டு அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்புறாரு. அந்த மாதிரி அவர் செலக்ட் பண்ண ஆள் தான் அங்க பாகிஸ்தான்ல போய் எங்களுக்கு வேண்டி உதவி பண்ணுங்க, நீங்க இங்க சாவது செத்த அங்க சாவாங்க, நாங்க குடும்பத்தை ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்றாரு, நல்ல விதத்துக்கு இந்தியாவோட நல்லதுக்காக பாகிஸ்தானுக்கு ஒரு உளவாளியா அனுப்புறாரு. அந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஒரு உளவாளியா தான் நம்முடைய ரன்வீர் சிங் இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் இந்தியாவில கொடுத்து எப்ப எப்படி இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா அவரோட திறமையை பார்த்து அசந்து போன நம்முடைய மாதவன் அவர் ஒரு மிகப்பெரிய உளவாளியா இருந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய உதவிகள் பண்ணுவார் நம்பி அவருக்கு பல ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்றாருன்னா பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுறாரு. இது சென்ற பாட்டினுடைய முன்கதை, அந்த அவர் எப்படி அந்த பாகிஸ்தான் உளவாளியா பாகிஸ்தானுக்கு போன இந்திய உளவாளியா மாறினார் அப்படின்றதுக்காக இந்த கதையோட இந்த படம் தொடங்குது.
இங்க போற ரன்வீர் சிங் ஏற்கனவே இவருடைய அண்ணனா இருந்தவரை சாகடிச்சாரு. உங்களுக்கு தெரியும், சென்ற பாட்டுல நம்ம பார்த்து முதல் கதையிலே பார்த்திருப்பீங்க. செத்ததுக்கு அப்புறமா அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு, அந்த அண்ணனோட இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளேயே பல பேர் வந்து போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடுற இந்த ஒரு பர்டிகுலர் ஆள் தான் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து அந்த இடத்த பிடிச்சி எல்லாரையும் சாவடிச்சணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ரன்வீர் சிங் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவார்னா, அவருடைய தம்பி, அதை உயர்மை இறந்தவருடைய தம்பியை வந்து நீங்க தலைமைப்படத்துக்கு வந்துருங்க, நீங்க தலைமைப்படத்துக்கு வந்தா அந்த இன்னொருத்தரை அழிச்சிட்டு நீங்க மறுபடியும் சாம்ராஜ்யம் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி இவர் என்ன பண்றாருன்னா, இந்த விரோதியை வந்து கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா கழுத்தை வெட்டி ஃபுட்பால் மாதிரி ஆடுறாரு இந்த தம்பி. அந்த பழைய ரவுடியோட தம்பி வந்து அந்த ஊருக்கு இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கழுத்தை சரமாரியா வெட்டி ஃபுட்பால் ஆடுற, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சாதாரண ஒரு இதயம் படைத்தாலும் வந்து ரொம்ப பயம் எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவ்வளவு கொடூரமா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவளை உண்மையா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே நம்ம இதுல ரொம்ப பேர் பிறகு இளைஞர்கள் அதை விரும்புறாங்க, நம்ம அதை மாத்தி பேச முடியாது. இவர் அந்த மாதிரி அந்த தலையை ஃபுட்பாலா ஆடுறதை என்ன பண்றாருன்னா, நம்ம ரன்வீர் சிங் வந்து அழகா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து எல்லாருக்கும் பப்ளிக் பண்ணிடுறாரு. பப்ளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த லஹாரில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொடுங்கு செயல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் மேல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஷூட்டர் சைட் ஆர்டர் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இவர் வந்து ரன்வீர் சிங்கோட மாமனா நம்ம சென்றதே சொல்லியிருந்தோம், ஒரு அரசியல்வாதி. இவரும் நம்ம சஞ்சய் தத்தும் சேர்ந்து இவரை ஒழிச்சு கட்டட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரன்வீர் சிங்கோட உதவியோட ஒழிச்சு கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்தது இங்க ரன்வீர் சிங் தான் இருப்பான். ரன்வீர் சிங்கும் என்னோட மர்மம் தான், நானும் அவரும் இருக்கும்போது வேற யாரும் எந்த பிரச்சனையும் வராது, நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலான்னு இவரு பாகிஸ்தானோட எஸ்பி சூப்பர் போலீஸ் அவர் மாதிரி சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவார்னா, அவன் மேல வந்து ஒரு லுக்அவுட் நோட்டீஸ் கொடுத்தது வருமா. இவன் என்ன பண்ணுவான், இந்த இந்த தம்பி, அந்த வில்லனோட தம்பி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து கிளம்பி போய் துபாயில போனதான் நீ சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரன்வீர் சிங் சொல்லி இந்த தம்பி என்ன பண்றாங்க, துபாய்க்கு அனுப்பிடுறாங்க. ஆனா துபாயில போனா இந்த அரசியல்வாதியும் அந்த எஸ்பியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அவரை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி அங்கேயே ஜெயில வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல லஹாரில வந்து ரன்வீர் சிங் வந்து யாருமே போட்டி கிடையாது, ரன்வீர் சிங் மட்டும்தான் டானு. அப்போ அவர் என்ன ஆயிடுறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் தம்பி இல்லை அண்ணன் வருமா, இவர் எல்லா மக்களும் நல்ல பேர் எடுத்துறதால இவரை எல்லாருமே வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியா பெரிய அரசியல் தலைவராக வந்து இவரை பாக்குறாங்க. ரவுடிசமும் இருக்கு, ஒரு பயங்கரமான ஆளா மாறிடுறாரு ரன்வீர் சிங். ஆனா அவர் இந்திய உளவாளின்றது யாருக்குமே தெரியாது, அந்த இடத்துல ஒருத்தர் கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அதை காப்பாத்தி இந்தியாவுக்கு நல்லது பண்ண நினைச்சு அந்த உயர்மான மட்டத்துல வந்து இந்தியாவுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ நல்லதை பண்ணிட்டு இருக்கிறாரு நம்முடைய ரன்வீர் சிங். இந்த காலகட்டத்துல தான் நம்முடைய வந்து ஐஎஸ்ஐ தலைவர், நம்ம ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான்ல இருக்கும் இந்த ஐஎஸ்ஐ தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரன்வீர் சிங்க நீ நல்ல ஒரு டான் ஆயிட்ட, நீ வா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில தீவிரவாதிகள், அந்த படத்துல நிஜத்துல இருந்த தீவிரவாதிகள் இவங்களாம், இவர் ஏற்கனவே பயங்கரமான கேஷ் வச்சிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி. இந்த மாதிரி ஒரு 3-4 தீவிரவாதிகள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நேரா தாவூத் இப்ராஹிம் கிட்ட போவாங்க. யார் இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படின்றது பெரும்பாலானருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்தியாவில தீவிரவாதத்தை பரப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரசு அமைப்பையே கையில போட்டுக்கிட்டு பல தீவிரவாத பல பணக்கொலைகள் அடிச்சு தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பாகிஸ்தான்ல வந்து லஷ்கர் இ தொய்பா, நம்மளோட பின்லேடன் எல்லாம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து தாவூத் இப்ராஹிம். அவர் வந்து அப்படியாப்பட்ட இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர். அவர் தான் வந்து முதல்ல வந்து இந்தியாவுக்கு அதிகமா செயல்பட்டு இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு பண்ணவர் வந்து தாவூத் இப்ராஹிம் தான். அவர் தான் முத இந்தியா தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா இருந்தார். இப்ப இருக்கிற எல்லாருக்குமே முன்னாடி அவர் தான் இருந்தாரு. அவர் அந்த மாதிரி ஆள் வந்து நீங்க நடுவில் ஒரு சில தொடர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் தான் தெரியும். ஜாவித் மேண்டர்ல வந்து 1985, 88, 88, 90 காலகட்டங்கள்ல சாதாரணமா சார்ஜால போய் கிரிக்கெட் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அங்க அவ்வளவு செல்வாக்கு. ஆனா இந்தியாவால் அப்ப என்ன பண்ண முடியல, அவரை அரெஸ்டும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதா இந்த தாவூத் இப்ராஹிம். இப்ப இந்த தாவூத் இப்ராஹிமை பார்க்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அவருடைய இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க அவர் எப்படி படுத்துட்டு இருக்காருன்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியாதவரா படுத்துட்டு இருக்காரு தாவூத் இப்ராஹிம். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நம்மளுடைய ரன்வீர் சிங்கை கூப்பிட்டு, ஆனா இந்தியாவுக்கு வந்து நம்ம போதைப் பொருள் கடத்தணும், நீதான் பெரிய பெரிய டானா இருக்கிற, போதைப் பொருளை கடத்தி அதுல வர பணத்தை வச்சு நம்ம இந்தியாவுக்கு எதிராக நம்ம தீவிரவாதத்தை உண்டு பண்ணோம், அதுக்கு உண்டான நீ வேலைகளை வந்து நீ பார்க்கணும் போது முதல்ல ரன்வீர் சிங் மறுக்கிறாரு. ஆனா நான் போதைப் பொருள்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா அந்த மாதிரி பண்ணாத நேரத்துல நீ உயிரோடு இருக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் எவ்வளவு பேர் டானுக்கெல்லாம் டான் இல்லை அவர். அதனால அந்த சொன்ன உடனே ரன்வீர் சிங் என்ன பண்றாரு, நமக்கு இப்போ வந்து நம்ம உளவாளியா இருக்கிறது தான் முக்கியம், இந்த நீதி நியாய நேரம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போதைப் பொருளை கடத்த ஒப்புக்கொள்றாரு. அப்ப அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்காக இந்தியாவில இருந்து ஒரு ஆள் வராங்க.
அது யாருன்னு பார்த்தா அவருடைய தங்கச்சி மனைவி தான். தங்கச்சியுடைய கணவன் தான் வந்து பெரிய ஆளா மாற்றிக்கிறாங்க. போதை ஆள் வந்து பெரிய ஆளாகி அங்கிருந்து வந்து இங்க இருந்து போதைப் பொருளை வாங்கி கடத்திட்டு போற அளவுக்கு மிகப்பெரிய டான் ஆயிட்டான். அந்த இடத்துல போதைப் பொருள் கடத்தல்ல ரன்பீர் சிங் ஒரே வந்து அதிர்ச்சி ஆயிடுது. கூடவே அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இன்னும் நம்ம தங்கச்சி புருஷன் இந்த மாதிரி இருக்கானா நம்ம சொல்லி தானே வந்தோம். ஆனா திருந்தாத ஜென்மம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இந்த காலகட்டத்துல அவருக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்குமே தெரியாதுங்க நம்ம உளவாளின்னு சொல்லிட்டு உளவாளின்னு சொன்னாலும் எப்படி சாகடிப்பானுங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பல பல படம் நம்ம பார்த்திருப்போம், பல விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் எப்படின்னா அவனுக்கு தெரியாம இருக்கணும்னு பார்க்கும்போது முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அவரை தெரியாத மாதிரியே தான் பல காட்சிகள் தாடிலாம் வளர்த்து ஒரு மாதிரி இருக்கிறதால தெரியாத மாதிரி தான் பல காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா இடைவேளை நெருக்கத்துல என்னன்னா இவர் கரெக்டா ஒரு பாத்ரூமுக்கு தனியா சஞ்சய் தேவ் நம்ம ரன்பீர் சிங் இட்டு போயிட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாதா உயிர் நண்பா அப்படின்னு சொல்லும்போது படத்துக்கு வந்து இன்ட்ரோல் பிரேக் போட்டுறாங்க. அது வரைக்கும் படத்தோட உண்மை கதைகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசா இல்லை. அது கதையாவே போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசா வந்து அந்த நாட்டு நடப்போட அங்கங்க ஒரு சில காட்சி இருந்தாலும் பெருசா சொல்லும்படி ஒன்றும் அந்த இன்ட்ரோல் வரைக்கும் இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறமா இவரை வந்து நம்ம விட்டுட்டா இந்த பையன் எவ்வளவு கெஞ்சுவார், இல்லை சொல்லாத கொல்லாத சொல்லுவார். ஆனா அவன் பேசுற பேச்சு வந்து ஒரே போதையில ஒரு மாதிரியா பேசிட்டே இருப்பான். அப்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாரு, ஒரு இது எடுத்து கொடுக்கும் போது இவர் வந்து இறந்துட்டுறாரு. அதுல நண்பர் வந்து இறந்துடுறாரு. இந்த நண்பர் இறந்த உடனே இப்ப ரன்பீர் சிங் மாட்டிப்பாரு. உள்ள பாத்ரூம்ல அவர் மட்டும் தான் இருக்காரு. அது பெரிய ஃபங்க்ஷன் இது. அந்த பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லா பெரிய தலைங்க எல்லாமே கலந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துரும். அப்ப ரன்பீர் சிங்கை காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே முதல்ல இருந்த அந்த டீ கடை நண்பர் வந்து என்ன பண்ணுவார்னா, நான் சாக்கடிச்ச மாதிரி பண்ணிடுறேன், நீ போய் பண்ணு, நீ தான் இருந்தாதான் நம்ம காப்பாற்ற முடியும், இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வசனங்கள்லாம் பேசி என்ன பண்றாரு, அவர் தான் சாவடிச்ச மாதிரி சீனை கிரியேட் பண்றாரு. ஆனா அங்க வந்த சஞ்சய் தத்து அப்படின்ற பல பாகிஸ்தான் ஆளுலாம் அங்க வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்க்கும்போது சரி இவன் வந்து இந்திய உளவாளி தெரிஞ்சு போச்சு இந்த டீ கடைக்காரன், இவனை எப்படின்னா அடிச்சு போட்டு மத்த யாரா இருக்காங்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனை துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வர சஞ்சய் நம்மளுடைய ரன்பீர் சிங் என்ன பண்ணுவார்னா, என் இடத்துலயே வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட்டு அந்த டீ கடைக்காரரை வந்து சாவடிச்சிருவாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம இந்திய உளவாளி யாருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இதை பாக்குற ஒரு போலீஸ்காரன் வந்து சஞ்சய் தத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவருக்கு வந்து இவன் மேல சந்தேகம் வந்தது, ரன்பீர் சிங் மேல சந்தேகம் வந்தது. இவன் நாடா இவன் இவ்வளவு அவசரமா வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறான் அப்படின்னா இவன் மேலதான் இவனுக்கு டவுட் பட ஆரம்பிச்சிருந்தாரு நம்ம சஞ்சய் தத். இவன் இந்திய உளவாளி யாருன்னு சொல்றத இவன் ஏன் அவளை அவசரமா சுட்டு அவனை சாவடிச்சுட்டான், அப்ப இவன் வந்து இவன் மேல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் தத் என்ன பண்றாருன்னா ரன்பீர் சிங் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் வந்து யாருன்னே தெரியாம இருந்த அந்த இந்திய உளவாளியான நம்ம ரன்பீர் சிங் வந்து அதுக்கப்புறமா சஞ்சய் தத்தால வந்து சந்தேகப்படுற மாதிரி ஆளா மாத்துறாரு. இதற்கிடையில அந்த சாவு நடந்தா கூட அதுல வந்த பணத்தை வச்சு இந்த பண முதலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும், பெருசா வந்து ஒரு ஒரு பெரிய கொடூரத்தை ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதை வந்து நம்முடைய ஹீரோ மாதவன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, சார் இந்த மாதிரி பெரிய விஷயம் நடக்க போகுது, உத்தரப்பிரதேஷ் வழியா தான் அது வந்து அந்த பணம் உள்ள வரப்போது, ஒரு பெரிய விஷயம் நடக்க போது, காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சைமல்டேனியஸா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்தியாவில பிரதமரா வந்து திரு மோடி அவர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அது வரைக்கும் வந்து இந்திய அரசாங்கம் எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி அந்த மாதவன் கேரக்டர் வந்து சொல்லிட்டே இருக்கும் நடுவில். இப்ப இவரு மோடி சார் வந்ததுக்கு அப்புறமா அரசியல் இந்திய அரசியல இங்க வந்து புகுத்தி ஒரு சின்ன சினிமா தனத்தை காமிச்சு மோடி சாரை பிரைஸ் பண்றதுக்கும் மற்றவங்களை தாழ்வுபடுத்துறதுக்கு இந்த சீன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கினாங்க. ஆனா அது கொஞ்சம் மன வருத்தமா தான் இருந்தது. அதுக்கான விஷயத்தை நம்ம கடைசியா பார்ப்போம். இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டாங்க. அத்தனை பணத்தை வந்து உத்தரப்பிரதேசத்துல விட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை கிளப்ப போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பணமே செல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பண மதிப்பு இழப்பு விஷயத்த வந்து பிரதமர் மோடி வந்து இதனாலதான் அறிவிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை உள்ள எடுத்து வந்து போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த அந்த சீன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மோரார்லெஸ் ஈவன் கரெக்டா தான். ஏன்னா அதிகமான பணம் அவங்க கையில இருக்கும்போது எந்த தீவிரவாதத்தையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அது ஒரு உபயோகமான சீனா இருந்திருக்கும், உபயோகமான வேலையா இருந்திருக்கும். அப்படின்னா அந்த பண மதிப்பு இழப்பு இருந்திருந்தா எல்லாருமே வரவேற்கத்தக்கதான். ஏன்னா அவர் வந்து மோடி சார் சொல்லும் போதே அப்ப என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க, இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த உண்மை நிகழ்வு வந்து என்ன பண்ணாங்க, இதோட சேர்ந்து வந்து ஒரு சீனா வந்து கிரியேட் பண்ணி எடுத்து வந்தாங்க. இதுல எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த பண மதிப்பு இழப்புன்றது வந்து உண்மை. அந்த பண மதிப்பு இழப்பு இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த வாதத்தை கண்டிப்பா வச்சாரு. தீவிரவாதத்தை ஒழிக்க நம்ம இந்த பண மதிப்பு இழப்பு வந்து பண்ணியே ஆகணும்னு சொன்னார். அந்த விஷயத்துல படத்தோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் எடுத்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பண மதிப்பு இழப்பு ஏற்பட்டன, இவர்கிட்ட எல்லா பணமும் செல்லாத ஆயிடுது. செல்லாதனா என்ன பண்றதுன்னு தெரியல. தாவூத் இப்ராஹிம் என்ன பதில் சொல்ல தெரியாம இவரு கலைஞர் இருக்கும்போது
நேரா துரேந்தர் அதாவது நம்முடைய ரன்பீர் சிங்கை கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு சமயோசிதமா மேல இருந்து அவருக்கு வந்து ஆர்டர் வந்தது, இதுக்கப்புறம் நீ யாரை வேணா சாவடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்க வந்து யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு. முதல்ல இந்த பண முதலியான இவரை வந்து அவர் வந்து தந்திரமா வந்து சாகடிக்கிறாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது கூட இருக்கிற சின்ன சின்ன அடியாட்கள், சின்ன சின்ன ரவுடிகள் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்களாம் வந்து தந்திரமா ஒருத்தரையா சாவடிச்சுன்னு வர்றாரு ரன்பீர் சிங். ஆனா நம்ம சஞ்சய் தத்துக்கு ஏற்கனவே வந்து நம்ம ரன்பீர் சிங் மேல வந்து டவுட் வந்ததால அவர் அவங்க ஒரு போலீஸ்கார வச்சு அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க மனைவிக்கு வந்து சஞ்சய் தத் ஏற்கனவே ஒரு டைரி மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க. அச்சரமா அவங்க உண்மை தெரியுது. ஆனா அவங்க ஒரு பாகிஸ்தான் பெண்மணி இல்லையா, 1000 நாள் ஒரு பாகிஸ்தான் பெண்மணி. நான் இருக்கும்போது இந்திய உளவாளியை வந்து நான் எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? நாடா கணவன் பார்த்தா நாடு தானே எனக்கு முக்கியம். இந்திய உளவாளி வந்து நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்முடைய ரன்பீர் சிங் சண்டை போடுவாங்க. ஆனா சஞ்சய் தத்துக்கு வந்து ஆல்ரெடி டவுட் வந்ததால என்ன பண்ணுவாரு, ரன்பீர் சிங் வந்து சூப்பரா ஒரு பிளான் பண்ணி ஒரு பலுசிஸ்தான் அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த ஊர்ல வந்து இந்த எஸ்பிஎஸ் சாகடிக்க ஏற்கனவே யோசனை இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இந்த பலுசிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அங்க போயிட்டு நான் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தரேன், நீங்க எஸ்பிஐ காலி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலுசிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவரோட மகனை வச்சு நம்முடைய சஞ்சய் தத்தை வந்து க்ளோஸ் பண்ணுவாரு. ஒரு சூப்பரா ஒரு பிளான் போட்டு க்ளோஸ் பண்ணுவாரு. அந்த க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவருடைய மனைவிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சிருமா சஞ்சய் தத்துக்கிட்ட இது ரன்பீர் சிங் கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அவர் உண்மையை சொல்லுவாரு. நாங்க கொண்டவங்க யாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாம் கெட்டவங்க தான், என் நாட்டை காப்பாற்ற நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது இந்த அம்மா வந்து பிரிய வேண்டிய நேரம் அது. இவங்க ஒரு பையன் வேற ஒருத்தன் இருப்பான், அந்த பையனும் தன் மனைவியை பிரிஞ்சு வர அந்த சீனெல்லாம் வந்து ரன்பீர் சிங் உண்மையை சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த சாராவும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது மனசை வந்து கணக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா இருந்தது. தன்னுடைய மனைவி வந்து எப்படின்னா உயிரோட இருப்பா அப்படின்ற நம்பிக்கையில் என்ன பண்றாரு ரன்பீர் சிங் படத்தோட இறுதிக்கு வந்துடுறோம். நம்ம அந்த இறுதியில நம்ம அந்த ஐஎஸ்ஐ தலைவருக்கும் வந்து அந்த எஸ்பி சாவருடைய இவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் விட்ட போலீஸ்கார் வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு நம்ம ரன்பீர் சிங் வந்து இந்த மாதிரி இந்திய உளவாளின்னு சொல்லிட்டு. இதை தெரிந்து கொண்ட பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவரான இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவனை ரன்பீர் சிங் ஒரு இடத்துக்கு வர வச்சு டீல் பேசுற மாதிரி பேசி அவனை சாவடிக்க அணுவா சாவடிக்க முயற்சி பண்ணுவாரு. அவர் கூட நம்ம அந்த மாதிரி சாகடிக்க முயற்சி பண்ணும்போது ரன்பீர் சிங் வந்து கொஞ்சம் பிளான்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி அவங்களோட இந்த பலுச்சிஸ்தான் வீரர்லாம் வச்சு ஒரு மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்றாருன்னா இவங்க அகேன்ஸ்டா சண்டை போட்டு சூப்பரா என்ன பண்றாரு, இவரு இந்த ஐஎஸ்ஐ தலைவர் கூட இருக்கக்கூடிய அந்த பழைய சின்ன சின்ன வில்லனுங்களை பார்க்க பெரிய பெரிய வில்லனுங்க, கதையில சின்ன சின்னதா வரானுங்க, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லாரும் என்ன பண்றாரு துண்டு துண்டா நாசமாக்கிறாரு. நாசமா நிறைய கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மெயின் வில்லன் ஐஎஸ்ஐ வில்லன் வந்து தப்பிச்சுன்னு ஓடுவாரு. சினிமா தனமான சில காட்சிகள் இருந்தாலும் படத்தை வேற வழி கிடையாது, தப்பிச்சுன்னு போவாரு. அவரை காலை வெட்டி தூக்கி ஒரு தண்ணியில போட்டு பெட்ரோல்ல போட்டு கொளுத்தி சாவடிச்சிருவாரு நம்முடைய ஹீரோ ரன்பீர் சிங். இதான் இந்த படத்தினுடைய கதை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாகிஸ்தானோட தப்பிக்கணும். இவர் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் உளவாளி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே ஒரு சுத்தி போட்டு தேடுறாங்க. அந்த நேரத்துல இவர் தப்பிச்சாகணும். இவர் தப்பிக்க மாதவன் வந்து முதலே சொல்லியிருப்பாரு, நீ பாகிஸ்தானுக்கு போ, உன்னை யாருக்கும் தெரியாது, உனக்கு யாரையும் தெரியாது, அண்ணா உன்னை வந்து என் ஆள் ஒருத்தர் கண்காணிச்சுனே இருப்பாரு, அவர் வந்து கரெக்டான நேரத்துல காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கரெக்டான ஆள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாகிஸ்தான்லயே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதி தான் அந்த கரெக்டான ஆள். அவர் வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவால் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி தான் வந்து இந்த அரசியல்வாதி. அவர் இந்த ஊருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு பாகிஸ்தான் மக்கள் மனசை கவர்ந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்தியே வந்து இந்தியாவுக்கு வந்து வேலை பார்த்திருக்கக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணுவார்னா தன் மருமகனான ரன்பீர் சிங்கை வந்து ஃபிளைட் ஏற்றி அமுச்சு விட்டுருவாரு. அப்ப ரன்பீர் சிங் வந்து கேட்பாரு, உங்க பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுதுன்னா நாடு தான்பா முக்கியம், பொண்ணுலாம் பெரிய முக்கியம் கிடையாது, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீ உன்னை சரி பண்ணி நீ அடுத்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி கடைசியில் வந்து அப்ளாஸ் வாங்குறாரு இந்த அரசியல்வாதி. சரி, இந்த படத்திலோட அடுத்து என்ன பண்ணாரு, அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அவங்க அம்மா அவருடைய பொண்ணுங்கெல்லாம் வந்து அம்மா தங்கச்சிலாம் வந்து அருமையான பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த உளவாளி வேலைக்கே வர்றாரு. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க, இந்த துரேந்தர் ரிவெஞ்ச். சரி, இந்த படத்துல வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா அழகான ஒரு படத்தை நல்ல தரமா எடுத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற ரசிகர்களுக்கு பல விஷயங்கள் வந்து நல்ல புதுசா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. உங்களுக்கு விஸ்வரூபம் படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. விஸ்வரூபம் படம் வந்து இதை விட வந்து ஃபார் பெட்டர் ஃபிலிம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த படத்துல இருக்கிற பல காட்சிகள் வந்து இந்த படத்துல வந்து அங்கங்க நமக்கு ஞாபகம் வந்தா கூட விஸ்வரூபம் படத்த அளவுக்கு வந்து இந்த படம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் அளவுக்கு இந்த படம் இல்லை. ஆனா இந்த படத்தை தரமற்ற படம்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய குறையே இந்த ரத்த கரைகள், இந்த வெட்டு குத்து விஸ்வரூபத்துல அப்படி இருக்கு, இதுலயும் அப்படிதான் இருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கூட பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அது அதிகமான ரசிகர்கள் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படங்கள் தான் இப்ப தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
அது எப்படி என்ன நிலைமை ஃபியூச்சர்ல ஆகும்னு சொல்லி தெரியல. கழுத்து இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, அவ்வளவு டீட்டெயிலா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஒன்றும் தடுக்கிறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ நம்ம இல்லை. இதுல இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாரு டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதையெல்லாம் சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதை உடனே பல பேர் வந்து இவர் வந்து சங்கியா மாறிட்டார், இவர் வந்து மோடி இந்த படத்தை பிரைஸ் பண்ணதுனால இந்த படத்தை வந்து அவர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாவே படம் நல்லா இருக்கு. ரஜினி சார் வந்து எல்லா படத்தையும் பார்ப்பாரு, எல்லா படத்தையும் பாராட்டாரு, எல்லாமே செய்வாரு. அவர் இதுல எங்கேயுமே வந்து மோடி சார்னோ பிஜேபினோ எதுவுமே சொல்லல. படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பல விஷயங்கள் வந்து நீங்க அரசியல் வந்து பல விஷயங்கள் இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றது அவர் வந்து பாராட்டி தச்சு அவருடைய எந்த விதமான தப்பும் அவருடைய அவருடைய எதுவுமே தவறான ஒரு வார்த்தை யார் ஒருத்தரை பிரைஸ் பண்ணியோ அவரு பேசல. சரி, இந்த படத்துல வந்து மாதவனுடைய கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா மோடி சாரை பிரைஸ் பண்ணி பேசுது. இந்த படத்துல வந்து அந்த பாகிஸ்தான் ஆளுங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி டீ கடைக்காரர் ஒருத்தர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பழப்புல மண்ணள்ளி தான் போட்டுருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பல காட்சி வந்து இதுல மோடி சாரை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல கரெக்ட் தான். ஆனா அதே வேளையில கிட்டத்தட்ட 45 வருஷமா அங்க போய் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கட்சி நடத்தி ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு உளவாளியா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உதவுன ஆள் யாரு? அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. அங்கிருந்து அப்ப இருந்த இந்திரா காந்தி மேடம் தானே, அப்ப இருந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் தானே. அதனால வந்து இந்த படத்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்காக வந்து நம்ம வந்து பேசுறதுல எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது. இந்தியான்றது பிரதம மந்திரிகள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க. இந்தியாவில் அந்த காலத்துல இருந்து உளவாளிகள் போறாங்க வராங்க, இப்பதான் எதுவுமே புதுசா நடக்கல அப்படின்றது இந்த படத்திலே பல காட்சிகள் காட்டுறாங்க. பல வருடத்துக்கு முன்னாடியே இருந்த அந்த டீ கடைக்கார், பல வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல்வாதி, பல வருடத்துக்கு முன்னாடி இருந்த இன்னொரு குரூப்ல இருக்கிற ஒரு நாள் எல்லாருமே வந்து வேற ஆட்சியில் அனுப்பப்பட்டவங்க தான். அப்பயுமே அரசாங்கம் ஹெல்ப் பண்ணிருக்கு. இவரோட அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும், அவங்க அணுகுமுறை வேற மாதிரி இருக்குமே தவிர அந்த அரசாங்கத்தை குறை சொல்லி இந்த அரசாங்கத்தை உயர்த்தி பேசும் அந்த ஒரு சில காட்சிகள் தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலா இருந்ததை தவிர மற்றபடி இந்த படத்துல வந்து எதுவுமே சொல்றதுக்கு பெரிய குறைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு சில காட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் வந்து பல மக்களால பாராட்டப்பட்டு பல மக்களால் இன்னும் பயங்கரமா பேசப்பட்டிருக்கும் ஒரு படமா இருந்திருக்கும் இந்த துரேந்தர் ரிவெஞ்ச்.